Next topic, rural industries. The industries which are run by rural people in rural areas, such industries are called rural industries. These industries are classified on the basis of raw materials available and the utilization of local resources, skill and small amount of capital. Such industries are cottage industries, village industries, small industries, tiny industries, and agro based industries. First, cottage industry. Cottage industry is nothing but they are associated with and provide both part time and full time jobs in rural areas. They are belonging to agriculture. The important characteristics of this type of industries are these industries carried out by the artisans in their own homes at their own risk and for their own benefit. The individual persons have owned their benefit. For that, they invest their own money and with their at their own homes. The artisans may combine this work with another regular job. வேறு பெர்மனண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த வீட்டில் இருந்தே செய்கிற வேலையும் அந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரி செய்கிற அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு பேர் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி குடிசை தொழில்னு சொல்லுவாங்க வீட்டிலே செய்கிறோம். அண்ட் நோ ஆர் லிட்டில் அவுட் சைட் லேபர் இஸ் எம்ப்ளாய்டு. வேறு வெளியாளர்கள் யார் வேணால் வீட்டில் இருக்கிற ஒர்க்கர்ஸே என்ன செய்யலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளை அவங்களே என்ன செஞ்சலாம் அந்த வேலையை செஞ்சுக்கலாம். நார்மலி த மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டு ப்ரொவைட் நெசசரி லேபர். அவங்க வீட்டில் இருக்க பர்சன்ஸே ஒர்க்கர் சம்பாதிக்கலாம். அண்ட் தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஜென்ரலி ஹெரிடிட்ரி அண்ட் ட்ரெடிஷ்னல் இன் நேச்சர். பாரம்பரியமாக அந்த வேலையை செஞ்சிட்ருப்பாங்க. அண்ட் த பவர் எனர்ஜி எலக்ட்ரிசிட்டி வந்து no need or a little bit is enough to run the business. And such industries usually serve the local market and generally work on the orders placed by other industries. அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸ் லோக்கல்லே சேல் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற குட்டி குட்டி இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி கேரக்டர் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்: மேட் பாய் செய்கிறது, கயிறு, பேஸ்கெட் மேக்கிங் கூட செய்கிறது. த பிரின்சிபல் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா ஆர் ஹேண்ட்லூம், கைத்தறி நெய்கிறது, காட்டன், சில்க், ஜூட் எக்ஸட்ரா இதெல்லாமே ஹேண்ட்லூமில் செய்கிறோம். பாட்ரி, வாஷிங் சோப் மேக்கிங், கான்செல், ஹேண்ட்மேட் பேப்பர். கான்செல்னால் இந்த சங்கு சிப்பியெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் வச்சு இந்த டிசைன்லாம் பண்ணியிருப்பாங்க. சீசோர் ஓரத்தில் போனீங்கன்னா அது மாதிரி விற்பாங்க பீச்சிலலாம். அண்ட் ஹார்ன் பட்டன், கொம்பு இதெல்லாம் வச்சு. மதர் ஆஃப் பேல் பட்டன், முத்து சிப்பிலெல்லாம் வச்சு செய்வாங்க. கட்லரி, லாக் அண்ட் கீ மேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ். தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் come under the category of cottage industries. Examples of cottage industries. Next, village industry. The village industries are traditional in nature and depend on local raw materials. They cater to the need of a local population. லோக்கல் இருக்க பீப்புளை வச்சு என்ன செஞ்சலாம், அந்த வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸை ரன் பண்ணிக்கலாம். அங்கே கிடைக்கிற அந்த ரிசோர்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கர் அண்ட் கந்தசாரி. சக்கரை, வெள்ளம், மண்டவெல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ். கேன் அண்ட் பேம்பு பேஸ்கெட், ஷூ மேக்கிங், பாட்ரி அண்ட் லெதர் டேனிங், தோல் வந்து ப்ராசஸ் பண்ணுறது, சாஃப்டாக்கு. தீஸ் ஆர் த ஆல்மோஸ்ட் சிமிலர் டு த காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வில்லேஜ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி லேபரர்ஸ் வந்து அவுட் சைட் ஃப்ரம் ஹோமு எடுத்துக்கிற வேண்டியிருக்கும். அதனால தான் இது வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். மோஸ்ட் ஆஃப் த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் லொக்கேட்டட் நியர் அர்பன் சென்டர்ஸ். They produce goods for local as well as foreign market. Examples of such small scale industries are manufacture, sports goods, soaps, electric fans, footwear, sewing machines, handloom weaving. இந்த மாதிரி goods எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம். The small scale industries also known as
Micro, small and medium enterprises. 2006 ஆக்ட் படி மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஆக்ட் படி பார்த்தோன்னா இந்த MSMES மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் come under the category of small scale industries. They are defined and categorized by Micro, Small and Medium Enterprise Development Act 2006. The Act categorizes different scale of industries on the basis of investment in plant and machinery in case of manufacturing industries and on the basis of investment in equipment in case of service sector industries. இந்த ஆக்ட் படி டிஃப்ரெண்ட் ஸ்கேல் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எப்படின்னா பிளான்ட் அண்ட் மெஷினரியில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்ற பொறுத்து அது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுவாங்க. சர்வீஸ் செக்டார்னு எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்கன்னா எக்யூப்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணுறாங்கன்ற பொறுத்து இட் மே பி சர்வீஸ் செக்டார் ஆர் மேனுஃபேக்சரிங் செக்டர்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். தென் அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் wheat, spices, rice, sugarcane, tea, cotton இதெல்லாம் agro-based industries. The agro-based industries are based on the processing of agriculture produce. Agriculture product goods food product convert பண்ணுற industries பேர் தான் agriculture industries, agro-based industries. The agro-based industries may be organized on a cottage scale, small scale and on a large scale. These industries tend to develop household settlements around them as they employ more labor on a regular basis. இந்த பெர்மனண்ட் ஜாப் பேஸஸ்லேயும் என்ன செய்யலாம், அங்கே சரௌண்டிங்கில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. The examples of agro-based industries are textile industry, sugar industry, paper industry, vegetable oil, tea and coffee industries. These industries are example for agro-based industries.